மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டோட சூழ்நிலை என்னன்றதே தெரியல. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ராஜா பேரவுன் என்பவருக்கும் அட்வொகேட் நெல்சன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதல் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா நெல்சன் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இது மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு 500 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு தான் டிஎம்கேக்கு எதிராக பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேன்ஸை நாம் தமிழர் மேலே நெல்சன் வச்சிருந்தாரு. இப்படி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இந்த மாதிரி நாங்கள் பணம் வாங்கியிருந்தா நீ நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலி ரொம்ப வைரலாக பேசப்பட்டு இருந்துச்சு. அப்புறம் நிறைய அந்த காணொலி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ராஜா பேரவுன் அவர்கள் அதுக்கு ஒரு விளக்கமான வீடியோவும் போட்டார். நாம் தமிழர் கட்சி சீமான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா, அவர் இந்த அளவுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காரு, அவர் மேலே இவ்வளோ பெரிய அலிகேஷனை வைக்கிறியே, அப்போ நீ ப்ரூஃபை காட்டு அப்படின்ற மாதிரி ராஜா பேரவுன் அவர் சொல்லியிருக்காரு. நெல்சன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. என்ன பதில்னா, ராஜா பேரவுன் ஒரு ப்ராடக்டை விற்கிறாரு, அந்த ப்ராடக்ட் FSSI சர்டிஃபிகேட் இல்லாத ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்க்கு ப்ராப்பரான GST கிடையாது, அது விற்கிறதே அவர் இல்லீகலாக விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையால் இப்போது ராஜா பேரவுன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேரடியாக அவங்க வீட்டில் போயிட்டு நான் எல்லாமே வச்சுருக்கேன், என்னை பற்றி நீ எப்படி இந்த அவதூறாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நேரடியாக அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. எங்கள் நெல்சன் வீட்டுக்கு போயிருக்காரு. நெல்சன் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு எல்லாருமே ராஜா பேரவுன் கூட சில நாம் தமிழரோட உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்கும்போது அடிபடியாக இருக்குது. காணொலி இதில் இணைக்கிறேன், இதை பார்த்துட்டு வாங்க. எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? கொண்டுட்டு உள்ள போங்க. இந்த போறதுனால உன் மகன் நீதிமன்றம் நானே சொல்றேன். எங்க செட்டில் இருந்தாலும் அது நான் தான், எங்க செட்டில் இருந்தாலும் அது நான் தான் பொறுத்து. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன், சட்டை பேசிட்டு இருப்பேன், இல்ல அமைதியா நினைச்சிட்டு இருக்கோம். இவ்வளவு அநியாயம் பண்ற உடனே இவ்வளவு திமிர் இருக்குன்னா நியாயமா இருக்கேன்னு திமிர் இருக்காது நினைக்கிறேன். காட்டு எவங்கிட்ட வேணாமே காட்டு, எந்த போலீஸ்லையும் காட்டு, எவங்கிட்டையும் காட்டு, வந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம். நினைச்சியோ நீ வாய் நாம அப்படியே நாம் தமிழர் ராஜா பேரவுன் எதுக்குமே வரமாட்டாங்க. நீ என் ப்ராடக்ட்டுக்கு எந்த சர்டிபிகேட் நீ பாத்தியா? கொண்டாந்து சர்டிபிகேட் வெளியவா தங்கம், அவங்க வீடியோ எடுப்பாங்க தங்கம், அடிப்பாங்க. இதான் பேச்சுவார்த்தையை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க நம்ம கவுன்சிலர் எங்க அப்பா நீங்க இங்க எதுக்கு இந்த மாதிரி பாருங்க என்ன பேசினாலும் அமைதியா அண்ணன் பேசுறேன். எவ்வளவு சொல்றதா எடுக்க முடியாது. நீங்க ஆதாரத்தை காட்டுன்னு சொல்றேன். ஆனா ஆதாரத்தை காட்டாம எங்க அம்மா உதச்சாங்க, எங்க அம்மா உதச்சாங்க. கணவரோட கால் தெரியாம பட்டதுக்கு உங்க கால விழுந்த மனைவி கேட்டு மாட்டாரு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாது. சஞ்சய் அஜய் பொங்கலை போட்டு அடிக்கிற அளவுக்கு ராஜபுரம் கேவல மாதிரி நினைச்சீங்களா? பேச மாட்டேன். ரொம்ப அதிகமா போகுது. ப்ரொடெக்ஷனுக்கு நாங்க கூட்டி வச்சிருக்கோம். நீங்க கூட்டி சஞ்சய் நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க பாருங்க, பேச்சுவார்த்தையை கூட்டு வந்த நீங்க இல்லண்ணா தயவு செய்து சொல்லுங்க. அம்மா அழுகுற பாருங்க. ப்ரொடெக்ஷன் இல்ல எங்களுக்கு. நான் போறேன், இருங்க, நான் வெளியே விடுறேன், வெளியே விடுறேன், இருங்க. வீட்டுல அடிக்க கூடாது. நான் இப்ப இதை தடுக்க கூட்டி வச்சிருக்கேன். இந்த சேஃப்டிக்கு நான் கூட்டி வச்சிருக்கேன். வேண்டாம் வேண்டாம்
ப்ளீஸ் சார், நீங்க தானே சார் கூட்டிட்டு வந்தீங்க? நான் இங்க இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அவங்க தான் வந்தாங்க. பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு வந்தீங்க. பேச்சுவார்த்தை இல்ல. நான் வந்து தள்ளுமுள்ள வந்து அதை பிடிச்சிருக்கேன். நான் கடவுள். அவங்க லேடி வந்து ரொம்ப மிரட்டி இப்படி பேசினால இப்படி பேசுறாங்க. வீடுன்னு சொன்னேன். தம்பி, நான் வந்து இங்கே நம்ம பேசுவோம். என் மேல அடிச்சிருக்காங்க. அப்பா மேல அடிச்சிருக்காங்க. எங்க அப்பா மேல அடிச்சிருக்காங்க. எங்க அம்மா உடைச்சிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. நான் ஒரு டாக்டர். அவங்க வயித்துல ஏதோ உடைச்சிருக்காங்க. எனக்கு எப்படி இருக்கும்? அம்மா தம்பியை பாருங்க எப்படி கிழிச்சு விட்டுருக்காங்கன்னு. இந்த ரவுடிசமா நடக்குது இங்க. இங்க சட்டையை பாருங்க. இங்க சட்டையை பாருங்க. இல்லம்மா, எனக்கு எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்குமா? எங்க அம்மா பாருங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஹாஸ்பிடல் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். இல்லம்மா, நீங்க அடிச்சிருக்கீங்க. ரவுடி பாருங்க கூட்டு வருவீங்க. இங்க பாருங்க. நீங்க பாருங்க. இங்க பாருங்கம்மா. என்ன பய சிந்தாகு ரவுடி பய கூட்டு வர நான் யாரும் வரக்கூடாது. இவங்கதான் இவன் தான் அடிச்சான். கேட்டியா இந்த மூல 4 பேரை கூட்டிட்டு வருவோம். நீ பொம்பளை காட்டிட்டு எங்க அம்மா உதவி ஆளை கூட்டிட்டு வந்துட்டு தாவே காண்டிட்டு உள்ள வந்து நாம் தமிழர். நீ நாம் தமிழர்ல நாம் தமிழர் எல்லாமே நாம் தமிழர். ஒண்ணு இல்ல அம்மா உழைச்சிருக்காங்க. எனக்கு என்ன கொடுத்து பாருங்க. கொண்டுட்டு உள்ள போகல ஆம்பளை வெளியே ஆம்பளை என்ன பொம்பளை அடிக்க கூடாது. எங்க அம்மா அடிச்சு அதுக்கு வரல. நான் வந்து எங்க அம்மா வேண்டிதான் நிக்கிறேன். எங்க அம்மா உதைச்சாங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. ஆமா, இந்த ரிப்போர்ட் என் கார்ல தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கு. சஞ்சய் அந்த ரிப்போர்ட் எடு. சஞ்சய் ஃப்ரண்ட் சீட்ல தான் இருக்கு. எங்க அம்மாவும் உதைச்சாங்க. பயாப்சி கொடுத்துருக்கோம். அவங்கள பிடிச்சுதான் வச்சிருந்தோம். உங்ககிட்ட நான் வந்து பிடிக்க கூடாது. அப்படிதானே எங்க அப்பா அடிச்சாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கூடுங்க. அவனை விடக்கூடாது. அண்ணா 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 இங்க வாங்க அண்ணா. ஆம்பளைங்களை அடிக்கிறது பிரச்சனை இல்லை. அம்மா அடிக்கிறது பிரச்சனை இல்லை. அடிக்கிறது பிரச்சனை இல்லை. எங்க அம்மாவை உதைச்சிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் நாங்க அடிச்சோம். உதைச்சனால்தான் அடிச்சு வெளில அனுப்பணும். போலீஸ் போன் பண்ணிருந்தா என்ன பண்ணிங்க? கடையில உடைச்சிருக்கு. எங்க அப்பாவும் மண்டையில அடிச்சாங்க. எங்க வயசான பாட்டி யாரையும் விடக்கூடாது. யாரையும் விடக்கூடாது. காலைல 8 மணிக்கு 11 மணி வரை இருக்காரு கடையில. நீங்க எங்க குடும்பத்தை அடிச்சு கொள்றது வந்திருக்கீங்க. பாருங்க, நாட்டம் அடிச்சு ரவுடி பயிலுங்க எல்லாம் கொலகாரங்களா நாயங்களா? அம்மாவோட யூட்ரஸ் எங்க அம்மா நம்ம வரும்போது பொம்பளை வந்து சமாதானமா தான் பேசிச்சு. அண்ணா இருக்காரு ரவுடி பையன் என்ன தள்ளி விட்டது. நீ தள்ளி விட்டு என் தள்ளி விட்டது. நீ
என்ன தள்ளி விட்டது நீ அதுக்கு இல்ல வேற ஒண்ணும் இல்ல உன் ஆத்தா மேல சத்தியமா ஒத்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்தனா என்ன தள்ளி விட்டது இல்லன்னு சொல்லு. போதும் அவ்வளவுதான் வீடு யாரு அடிக்கிறது உனக்கு யாரு? இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. இங்க பாரு இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. ஆனா நாத்துல வச்சு உள்ள ரவுடி பயம் எல்லாம் வந்துட்டான் நாயங்களா. கைஸ், இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இப்போ ராஜா பேரவன் வந்து அந்த வீட்டில் போய் பேசும்போது பேச்சுவார்த்தை முன்னுக்கு முரணாக போய் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அடிபுடி ஆகிருக்கு. அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ராஜா பேரவனுக்கும் அடி, அந்த நெல்சன் அவர்களுக்கும் அடி, ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிருக்கு. இப்போது இது வந்து நாம் தமிழர் பிரச்சனையான்னு பார்த்தோன்னா இது நாம் தமிழர் கட்சி பிரச்சனை இல்லை. ராஜா பேரவன்ற ஒரு ப்ராடக்ட்டு அவர் விற்கிறாரு. அந்த ப்ராடக்டை பற்றி நீ எப்படா தப்பாக சொல்கிற, என்கிட்ட எல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அந்த ராஜா பேரவன் அவர்கள் போயிருக்காங்க, பேசியிருக்காங்க. இதை ஒரு கட்சியை திருப்பி இந்த கட்சிக்கு தான் முக்கியமான காரணம்னு சொல்கிறது ஏற்றுக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இவர் ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு, இவர் ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. இது வந்து தலைமைக்கு தெரியாத ஒரு விஷயம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம், இது பிரச்சனையாக போயிருக்கு. ஆனால் ராஜாவா பேரவன் பண்ணது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் தான். ஏன்னு சொன்னால் ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு அவங்கள வந்து நம்ம என்னதான் நம்ம அவங்க தப்பாகவே பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கக்கூடாது. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா வந்து கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, எல்லா வகையிலுமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்கும்போது இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். இது யாருக்குமே முன்னுதாரணமாக இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக அந்த ராஜா பேரவன் கூட சில நாம் தமிழர்கள் உறுப்பினர்கள் போனதாக தகவல் வந்திருக்கு. இப்போ கட்சியோட தலைமை வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நெல்சன் அவர்களும் வந்து ஒரு ஆதாரம் இல்லாமல் சில குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது சில ஆதங்கங்கள் ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சோசியல் மீடியாவில் நம்ம ஒரு விஷயத்தை பதிவிடும் போது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் தான் இங்கே இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரியான ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு மேலே குற்றச்சாட்டு வைக்கும் போது என்ன வர நடக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரியான காணொலிகளை தொடர்ந்து பார்க்க நம்ம நாகை 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.